எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கிரிக்கெட் டீமுக்கா இல்ல கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டா மக்களின் கேப்டன் சொல்லுவோம். என்னைக்கு இருந்தாலும் சரி, திரை உலகத்தில் சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவரை நெருங்கி பார்க்கலாம். அவர் தலைவராக இருக்கும்போது எங்கள் நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூ எடுத்துட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளா இருந்திருக்காரு. நடிகர் சங்கம் இன்னைக்கு கடன்ல இருக்கு, அன்னைக்கு கடன்லேருந்து மீட்டு எடுத்துட்டு வந்தவர். முதல்ல கடன் அடிச்ச தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சு பல டிகிரி இருந்தா எல்லாரும் சாதிச்சிருவாங்கன்னு. அதாவது படிக்காதவங்க எல்லாம் சாதிக்காம இருந்தது கிடையாது. கேப்டன் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேற ஸ்தாய்க்கு எடுத்துட்டு வந்தவர். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாம சினிமாக்கு அவர் என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனா மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுறதோ மருத்துவ வகையா எல்லாருக்குமே எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடும் போது முதல்ல எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா, எங்க அப்பாவை கேட்டவர். எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்கிற மனசு அந்த டைம்ல கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்னைக்கு இல்ல எப்பயோ இழந்துட்டோம்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க. அந்த வகையில் அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சோசியல் மீடியாவில் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதா நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன். வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். அவர் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ லவ் ஹிம் a lot. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஹீரோவை நடிச்சு நான் ஒரு 4 படம் கிட்ட பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப தோல் தட்டி பாராட்டுவார். நல்லா பண்ணு ஸ்ரீ, அப்பா பேர் காப்பாத்துன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேப்டன் இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரு ரொம்ப என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்ரீ, அதாவது சில அவர் சொந்த படங்கள்ல அவர் தான் ப்ரொடியூசர்னால சார் இதில் சொல்லுவார், ஸ்ரீ உனக்கு என்ன பேமெண்ட் வேணுமோ வாங்கிக்கோ, நான் தரேன், உனக்கு நல்லா பண்ணி கொடுன்னு சொல்லுவார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளல் வள்ளல் வள்ளல்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் நேராக பார்த்தேன். ரொம்ப மனசு பாரமா இருக்கு கேப்டன் இல்லாதது. ரொம்ப நல்ல மனிதர். அதுக்கு அந்த மக்கள் அப்படியே கடல் மாதிரி அழுவதை பார்க்கும்போது ரொம்ப கேப்டன் இல்லைன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்பாலாம் ரொம்ப நேற்றுலேருந்து ரொம்ப அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்பாவை ரொம்ப டல் ஆயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கூட அம்மாவை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க நான் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு. அதாவது கேப்டன் சார்பிலையும் நான் விஷ் பண்ணுறேன் தம்பின்னு சொன்னதுலாம் ரொம்ப பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம். கேப்டன் எவ்வளோ பேர் அவர் மேலே அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. நான் அவர் அப்படிதான் நம்புறேன், நம்ம கூட தான் இருக்காரு. அவர் ஆத்மா சாந்தரிய எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.